ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி செய்யலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன கப்பில் வந்து உளுந்தம்பருப்பு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னு நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னு ஒரு மூணு வெள்ளைப்பூடு, அதுவும் கொஞ்சோண்டு ஒரு ஹாஃப் நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து இதோடு சேர்த்துக்கலாம். காய்ச்சி இந்த டயத்தில் வந்து ஒரு 3 வரமிளகாயும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க இல்லைன்னா துருவி வச்சுருக்க தேங்காய் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 2 கை வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையோட பச்சை வாசனை போகிறது மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து வரும், நல்லாவே இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஆற விட்டுடலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் வந்து நம்ம போட்டு கொஞ்சம் வந்து கொரப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியாக அரைக்கும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலை வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்ததை நம்ம அதோடு சேர்த்துக்கிட்டு அதோடு வந்து கொஞ்சம் தூள் பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா வறுக்கும்போது இதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு 2 வரமிளகா கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை வந்து சேர்த்துக்கலாம். நம்மளோட கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை